13ஆம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் எந்த டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம், எந்த டீட்டெயில் வேணும்னாலும் கேட்டுக்கலாம். அதோட இன்றைக்கி ஆஃபர் கொடுத்துருந்தோம், ₹1 டிக்கெட்டு 4D அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 3 பேர் வின்னிங் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எப்படின்னு தெரில, ஆனால் 3 பேர் வின்னிங் எடுத்திருந்தாங்கன்னு அவங்களுக்கு கேட்டோம். சேனலில் போட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க வேணான்ட்டாங்க. அதனால் அதை யாருன்னு சொல்ல முடியல. ஆனாலும் வின்னிங் எடுத்திருந்தாங்க. ஆனால் 3Dயும் ஆஃபர் கொடுத்துருந்தோம், அதில் யாரும் வின்னிங் எடுக்கலை. ட்ரை பண்ணுங்கள், நாளைக்குமே அந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னு நான் கேட்டு நம்ம சேனல்லேருந்து போகிறவங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுப்பாங்க, கேளுங்க. அதோட மெம்பர்ஷிப் வீடியோவில் BC17 அப்படின்னு கொடுத்துருந்தேன், 417 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 465 அப்படின்றதில் 465 அப்படின்னு ஒன் ரிசல்ட் வந்துச்சு. அதாவது இந்த 415 அப்படின்ற நம்பர்லேருந்து இங்கே நமக்கு 465 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. அதாவது பி போர்டு ஆப்போசிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 982 நமக்கு பிசியில் ஆப்போசிட்டு. அதாவது பிசி மட்டும் முதல்ல பாருங்கள், 15க்கு 65, 87க்கு திருப்பி 78. ஸோ அப்போ இந்த 76ன்ற நம்பரை திருப்பி 17 அப்படின்னு வரும். அதோட இந்த 949 மாதிரி இங்கே 494 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒருத்தர் 312 ஃபுல் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணார். நம்ம மெம்பர்ஷிப் வீடியோவில் இருக்கிறவர். எப்படி அவர் எடுத்தாருன்னு தெரில. உங்கள் மெத்தட் தான், தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லியிருந்தார். மற்றபடி எந்த டீட்டெயிலும் சொல்லலை. ஆனால் நான் இந்த 76 17 அப்படின்னு தான் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் 12 அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. எப்படின்னு டீட்டெயில் சொல்லலை. அதோட அவர் ஒரு சில இதெல்லாம் நமக்கு அவரே மார்க் பண்ணி அனுப்பியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே நீங்கள் சொன்னது தான் அப்படின்னு சொன்னார். அதையுமே நான் இங்கே நானும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி சொல்கிறேன். அடுத்த முறை அவரை மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இங்கே பாருங்கள் 28, அப்போ நமக்கு பிசி 78 வந்தது. பாருங்கள் 26, இப்போ பிசி 12 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மெத்தட் தான் அவர் பார்த்துருக்காரு. இது பாருங்கள், போன வருஷம் பிப்ரவரி மாதம் அதே மாதிரி பாருங்கள், இந்த 82க்கு 28, அதுக்கு மேலே பாருங்கள் 26க்கு 12. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 373. அப்போ இந்த 73க்கு 78, இந்த 37க்குமே நமக்கு 87 அப்படின்ற மாதிரி. அது கீழே பாருங்கள் 626. அப்போ அதுவுமே 12 அப்படின்ற கணக்கு தான். இங்கே பாருங்கள் 37க்கு நமக்கு 78ன்னு வந்துச்சு. அதுக்கு கீழே இருக்கிற பாருங்கள் 17க்கு அதை 26. அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, ஓகேவா? இந்த 78ல் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இந்த 71ல் அதுலேயுமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் தான் மேட்ச் பண்ணியிருக்கார் போல். இங்கே பாருங்கள் 78க்கு மேலே அப்படியே 21 அப்படி நம்பர் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த நமக்கு இங்கே 78, இந்த 78 நமக்கு டைரெக்டாக 78 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு மேலே பாருங்கள் 21 அப்படின்ற நம்பரு. இந்த 21ன்ற நம்பர் நமக்கு கரெக்டாக இங்கே 12ன்னு வந்துச்சு. ஸோ இந்த 87, 17, 12ன்ற நம்பர் நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 76க்கு நமக்கு 12 அப்படின்னு வைக்கலாம் திருப்பி. அதாவது இங்கே ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 21ன்னு வரும். அதை 12ன்னு வைக்கலாம். அது கீழே பாருங்கள் 28. ஸோ அந்த 78, 12, இங்கே பாருங்கள் 12 இந்த பக்கத்துலேயே பாருங்கள். இந்த 76 12ன்னு வரும்போது இந்த 23 37 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதத்தில் பாருங்கள் திரும்ப 87 17 பாருங்கள், திரும்ப 23 62. ஸோ இது எல்லாமே கரெக்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் அவர் தான் எனக்கு மார்க் பண்ணி அனுப்புனார். இதை வச்சு நான் 3D எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவருக்காக தான் இதெல்லாம் சொல்லினுக்கிறேன். இதெல்லாம் அவர் சொன்ன டிப்ஸு. அவர் சும்மா இப்படி கோடு போட்டிருந்தார், அதை நான் உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? அதனால் பாருங்கள், இந்த மாதிரி அவர் அதை நான் சொல்லும்போது, நான் 3D வின்னிங்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது சரி, நம்மக்கிட்டேயும் சில பேர் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது.
சரி பாருங்கள், இப்போ என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா பாருங்கள் 74 12 37 இதை பார்த்துங்க. இது இந்த மாதம் வரைக்கும் போன மாதம் வரைக்கும் வந்திருக்கு. அதனால் இது மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்துங்க, எங்கே அது இந்த இடத்துல பார்த்துங்க 28 26 55 ஓகேவா. இதை பார்த்துங்க 28 26 55 சி போர்டில் 4 4 6. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் அதே மாதிரி இருக்கும். சின்னது பண்ணிக்கிறீங்க பாருங்கள் 28க்கு 23, இங்கே ஏபி 26க்கு அப்படியே 76. அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டே வருது. இந்த 55க்கு 2 நம்பருமே ஆப்போசிட்டு. பாருங்கள் இது எவ்வளோ மாதம் ஆகிருக்கு, ஒரு வருஷம். ஆனால் பாருங்கள் இது வந்து பிப்ரவரி மாதம், இது வந்து மார்ச் மாதம். கரெக்டாக இது எப்படி மேட்ச் ஆகிருன்னு பாருங்கள். ஏபியில் 28க்கு இங்கே ஏபியில் 23, இங்கே பாருங்கள் 26க்கு 76, இந்த 55க்கு நம்ம கரெக்டாக இங்கே 55. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பாருங்கள், இது எப்படி இந்த கேம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள் 69க்கு நமக்கு இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம், பார்த்து வின்னிங் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று சொல்கிறோன்னா அதை ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த முறை யூஸ் ஆகும், பார்த்து வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஒருத்தர் 312 நான் ஃபுல் வின்னிங்கு உங்கள் மெத்தட் தான் தேங்க்ஸ் ப்ரோன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஓகேவா. அதனால் பாருங்கள் இங்கே பாருங்கள் 69க்கு இங்கே 46, இந்த 29க்கு பாருங்கள் 97, இதுங்க 9 ஆப்போசிட்டு, இங்கே 7 ஆப்போசிட்டு, இங்கே எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் டைரெக்டாக வந்துச்சு. இதை நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பல வீடியோவில். ஒரு நம்பர் ஆப்போசிட் வரும், அப்படியே அதுக்கு 3ஆவது சான்ஸில் எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் டைரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இதை நானுமே கவனிக்கலை. 312 அப்படின்ற ரிசல்ட்டில் இந்த 31. அதே மாதிரி இந்த 76ல் நமக்கு கரெக்டாக 12 அப்படின்னு இந்த ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்த முறை இந்த மாதிரி கெஸ்ஸிங் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நண்பருக்கு நான் சொல்லியிருந்தேன், என்ன ஆகும்னா எல்லாமே ஆப்போசிட் சொல்லிட்டேன். 718 பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சிங்க. பாருங்கள் 342 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள், 897 அப்படின்னு வரும். அந்த 897க்கு பாருங்கள் இங்கே கரெக்டாக நமக்கு 978 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா. அது கீழே பாருங்கள் 263ன்னு இருக்கும். இப்போ அந்த நம்ம 2 சி போர்டு 2 சி போர்டு 3, இங்கே பாருங்கள் சி போர்டில் 3க்கு 8, இங்கே ஏ போர்டில் இருக்கிற நம்பர் கரெக்டு. இங்கே ஏ போர்டில் இருக்கிற 3க்கு இங்கே சி போர்டில் 8, இங்கே ஏ போர்டில் இருக்கிற 2க்கு இங்கே சி போர்டில் 2. ஓகேவா. இப்போ இந்த பிசியை பார்த்துங்க, இந்த 42க்கு ஃபுல் நம்பர் ஆப்போசிட் 97, இந்த 63க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் 31. அப்போ இந்த 01 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 01ன்ற நம்பரு எப்படி இந்த மெத்தடில் 31 எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமாச்சோ அந்த மாதிரி இந்த 01 நாளைக்கு ஏபியில் 10 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். ஓகேவா. 10 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக அடிக்கலாம். ஸோ ஏபி 10ன்ற நம்பர் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே பாருங்கள் 37க்கு நமக்கு 78, இந்த 76க்கு நமக்கு 12. ஓகேவா. அதாவது இந்த 37 ஒரு நம்பர் அந்த 3 ஆப்போசிட் பண்ணால் 87, அது திருப்பி 78. இப்போ இந்த ஃபுல் நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 21, அது திருப்பி 12. இப்போ இது வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இது 2 நம்பர் ஆப்போசிட், இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் நம்ம ஏபி 10ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதில் 04 அப்படின்ற நம்பர் வச்சா 104 அப்படின்ற ஒரு நம்பர் டைரெக்டாக அடிக்கலாம். 104 அப்படின்ற நம்பரு. இங்கே பாருங்கள் 31க்கு ஒரு 57 அப்படின்னு இருக்குது. இங்கேயுமே பாருங்கள், இங்கே பாருங்கள் 37க்கு ஒரு 10ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 5 0 இல்லை 7 1 2ன்ற நம்பரு அங்கே கரெக்டாகவே மேட்ச் ஆகுது. ஓகேவா. இப்போ இந்த கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏன்னா நம்ம இதை தான் வந்து மெயினாக பார்க்க வந்த கெஸ்ஸிங். ஓகேவா. இதுதான் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் என்னென்னா இந்த 74 12 37 அதை பார்த்துங்க.
இந்த இடத்துல பாருங்கள், இந்த 37க்கு டைரெக்டாக இங்கே 87 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 37க்கு 87. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், இந்த 12க்கு 76, 12க்கு 76. இந்த பாருங்கள் 74க்கு 79. புரியுதா? பார்த்துங்க, கரெக்டாக புரியும். ஒன்றும் அதாவது இங்கே இருக்கிற நம்பர் அங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு வருது, அவ்வளோதான். இப்போ திரும்ப பாருங்கள், 2 மாதம் கழிச்சு இந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த இந்த 79க்கு பாருங்கள் 97. ஓகேவா? இது ஒரு நம்பரு ஆப்போசிட்டு, அதாவது 7ன்ற நம்பரு. இப்போ இந்த 76 பாருங்கள் 2 நம்பர் ஆப்போசிட்டு 12. பாருங்கள், இந்த 87 நம்பர் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 82 அப்படின்னு வருது. ஸோ அதாவது என்னன்னா, இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, மறுபடியும் இந்த நம்பர் அப்படியே செட்டு 3 செட்டு அப்படியே இறங்குது. இந்த நம்பர் பாருங்கள் திரும்ப வந்து இப்போ இங்கே வந்து பிசியிலேருந்து ஏபி, இங்கே மறுபடியும் பிசி. இப்போ இந்த நம்பர் நமக்கு பிசியில் திரும்பவும் பாருங்கள், இந்த செட்டு வேறு எங்கேயாவது இருக்குதான்னு தெரில, நீங்கள் பார்த்துங்க. நான் இந்த இடம் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போ நமக்கு திரும்பவும் பாருங்கள், நமக்கு இந்த 87க்கு 78. ஓகேவா? இங்கேருந்தும் எடுக்கலாம், இங்கேருந்தும் எடுக்கலாம், இங்கேருந்தும் எடுக்கலாம், இல்லை இதுலேருந்துமே பார்க்கலாம், இல்லை இதுலேருந்துமே பார்க்கலாம். இது எல்லாமே 3 நாள் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. இப்போ 4வது டைமும் செட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு நடுவில் வந்து 12 அப்படின்ற நம்பரில் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒன்று என்ன வருதுன்னா, இந்த 37க்கான 87 வருது, அப்படி இல்லைன்னா இந்த 79க்கான 92 வருது. அப்போ நடுவில் வந்து இந்த 12, 76, 12 இது தான் நிற்கிது. இப்போ திரும்பவும் பாருங்கள், நமக்கு இந்த 12 திரும்பவுமே 12 அப்படின்ற நம்பர் நின்றுச்சு. அப்போ இந்த 37க்கு இங்கே 87, இப்போ இந்த 82க்கு இங்கே 78. ஸோ அதே தான் திரும்ப வந்திருக்கு. அப்போ நடுவில் 12ன்னு வரும்போது இந்த 74, 79, 92 எல்லாமே ஒரே நம்பர். இப்போ நம்ம என்ன எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம 87 இருக்குது, இங்கே 78 இருக்குது, இங்கே 12, இங்கே 12, இங்கே 92 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 இடத்துல 87 வருது, இதுவும். இங்கே 37 இருக்குது, இங்கே 82 இருக்குது. அப்போ என்னென்னா, இந்த 79 அப்படின்ற நம்பரை இதை நம்ம கரெக்டாக ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம்னா, இந்த 12ன்ற நம்பரே நம்ம இந்த 76க்கு இந்த 12ன்ற நம்பரை வச்சு கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே பார்க்குறோம், ஆனால் வந்து இதுவுமே பார்த்தேன் 2 சான்ஸு. 3வது சான்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 81 வரும்னு எதிர்பார்த்தேன், ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி. ஆனால் வந்து கரெக்டாகவே 31ன்னு வந்துருச்சு. அது மாதிரி இப்போ என்னன்னா, இந்த 74, 79, திரும்ப 92, இந்த 92ன்ற நம்பர் தான் பிசியில் வச்சு நமக்கு ஆப்போசிட்டு அடிக்கணும் அப்படின்றது தான் கேம். இப்போ அந்த மாதிரி வரும்போது பாருங்கள், இங்கே 92க்கு நமக்கு இங்கே 97ன்னு வந்துச்சு, இந்த 86க்கு இங்கே 31 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த 78ன்ற நம்பர் திரும்பி இங்கே 87 அப்படின்னு அடிக்கும்போது 879ன்ற நம்பர், இந்த நம்பர் திரும்பவும் பாக்ஸில் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 74, 79, 92, அப்போ திரும்பவும் வந்து 74 அப்படின்ற நம்பரை கூட அடிக்கலாம். இந்த 74, ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த 87 நமக்கு 78ன்னு வந்த மாதிரி இந்த 78ம் இந்த 74ம் மேட்ச் பண்ணி இங்கே பாக்ஸ் வச்சா 874 அப்படின்ற நம்பர் இங்கே டைரெக்டாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், பிசி 78க்கு நமக்கு 78, அப்படியே பாருங்கள் 12க்கு 12. ஓகேவா? அதாவது இங்கே 478, இங்கே 978, இங்கே 212, இங்கே 312, இப்போ 253 அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் வச்சாச்சு, இப்போ ஒன்று ப்ளஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்கே டைரெக்டாக அப்படியே வைக்கணும், இல்லைனா ஒன்று மைனஸ் பண்ணணும். 1ன்ற நம்பர் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஒரு வேளை மைனஸ் பண்ணி வச்சாச்சா இந்த 153 டைரெக்டாக அடிச்சிடணும். அதனால் எதுக்குமே வந்து ஒரு 153 அப்படின்ற நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 153, 874 அப்படின்ற 2 நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 874, 153 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பருக்கு வந்து புக்கிங் பண்ணுறவங்க கேரளா டியர் ரெண்டுமே வந்து புக்கிங் இருக்குது, பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் கேளுங்க, நம்ம சேனல்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து போன வாரம் வந்து திங்கக்கிழமை நம்ம 10 டிக்கெட் போகிறவங்களுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். அதுவுமே வந்து நாளைக்கு
10 டிக்கெட் போகிறவங்களுக்கு ஒரு டிக்கெட்டு ஃப்ரீயாக பண்ண சொல்கிறேன். கேட்டு பாருங்கள். அதோட அந்த 3Dயும் 4Dயும் என்றைக்கு என்ன ஆஃபர் கொடுத்தோமோ, அதாவது 12ஆம் தேதி என்ன ஆஃபர் கொடுத்தோமோ அது 13ஆம் தேதி கொடுக்க சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் 4D வந்து 3 பேர் வின்னிங்குன்னு கேள்விப்பட்டேன். ஓகேவா? அது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்தேன். இதில் போடலான்னு சொல்லும்போது வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை போடல. ஆனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்குமே அந்த ஆஃபரு போட சொல்கிறேன். நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள்.